வணக்கம். என் பேர் அஞ்சனா சேகர். சொல்வனம் இணைய இதழில் இருந்து சபலங்களை கடத்தல் கட்டுரையை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கட்டுரை எழுதினது வெங்கட்ரமணன். மாரா அப்படின்ற ஒரு டீமன் சித்தார்த்தர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா வகையிலையும் அது டிஸ்டர்ப் பண்ணி உன் மெடிடேஷனை கலைப்பா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுது அந்த டீமன். மாராவோட இன்னொரு பேர் நமச்சிவ். இது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற எல்லா வடிவத்தை எடுத்துகிட்டு புத்தரோட பீஸ்ஃபுல்லான அந்த மெடிடேஷனை கெடுக்க வருது. அதுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லுது, நீ உனக்கு எப்போ ஈவில் தாட்ஸ் வருதோ நான் அப்போ உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுது. ஆனால் இது எதுக்குமே அசராமல் புத்தர் அவர் மெடிடேட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இது ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கல்ப்சர் கிளேயால் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ பெர்லினில் இந்த ஒரு மியூசியமில் இந்த ஸ்கல்ப்சர் வச்சுருக்காங்க. இதோட ரொம்ப ஒரு பழமையான ஸ்கல்ப்சர் இந்த மாதிரி இருக்கிறது அஜந்தா குகையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்கல்ப்சர் காந்தாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்டியானிட்டியோட ஹிஸ்ட்ரியில் ஃபுல் இந்த சயின்ஸ் அவங்க எல்லாம் அந்த சாரோ, அந்த டெம்ப்டேஷன் இருக்கிற எல்லா பிலீவ்ஸ் இது எல்லாம் கடந்து தான் இந்த செயின்ட்ஹுட் அவங்க அடைஞ்சிருப்பாங்க. இந்த செயின்ட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆந்தனியோ இஜிப்டில் இருக்க ஒரு ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் பிறந்தார். அத்தானாசியஸ் அப்படின்ற அலெக்சாண்ட்ரியா எழுதின புக்கில் கிரீஸ் புக்கில் இவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆந்தனி எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தார்னா, இவர் சின்ன வயசுலேயே பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ஒரு லைன் ஜீசஸ் said him, if you want to be perfect, go sell your possessions and give it to the poor and you will have treasure in heaven and come follow me. இந்த வரி அவரோட மனசில் ரொம்ப ஆழ்ந்து பதிஞ்சு இதை பற்றி இந்த மாதிரி நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் அசட்ஸ் எல்லாமே புவருக்கு அவர் சேரிட்டியாக டொனேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு செயின்ட் மாதிரியே வாழ ஆரம்பித்தார் ஆந்தனி. அதனால் இவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஆந்தனி அந்த டெம்டேஷன் எல்லாம் கடந்து அந்த மீக்னஸ்னால தான் இவர் இவரோட டெம்டேஷன் எல்லாம் கடந்து வந்திருக்காங்க, இவரோட ஈவில் தாட்ஸ் எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நம்ம டிசீஸ்னால நோய்வாய்ப்பட்டு அவங்க படுத்திருந்தாங்க. அப்போது ஆந்தனி இவங்க கனவுல இவங்க குணப்படுத்தினதாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஆந்தனி ஒரு செயின்ட்டாக இவங்களும் நம்பி இவர் தான் குணப்படுத்தினாரு அப்படின்னு நிறைய பேர் நம்பியிருக்காங்க. மைக்கேல் ஆஞ்சலோ இவர் பெயிண்டர், ஸ்கல்ப்சர், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட், இந்த மூணுத்துலேயுமே சிறந்தவராக இருந்தார். 3 ஃபீல்ட்லேயுமே பெஸ்ட்டாக இருந்தார். இவர் இது எல்லாத்துலேயுமே மாஸ்டராக கன்சிடர் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். இவர் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு. அது ஆந்தனியை பற்றி தான். இந்த பெயிண்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த பெயிண்டிங்கை எதை வச்சு அவர் வரைஞ்சதுன்னா எக் யோக்கை வச்சு அது வாட்டரும் நிறைய பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த பெயிண்டிங் அவர் பண்ணியிருந்தார். இந்த எக் யோக் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், ரொம்ப கிளாஸியாக இருக்கும், பட் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும்ன்றதுனால இந்த பெயிண்டிங்கும் சீக்கிரமாகவே பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த பெயிண்டிங் $2 மில்லியன் ஃபஸ்ட்டு இவர் வரைஞ்ச உடனே வாங்கப்பட்டிருந்தது. இப்போ ஒரு மியூசியம், டெக்சாஸில் இருக்க மியூசியமில் யூஎஸ்ஏல வச்சுருக்காங்க இந்த பெயிண்டிங்கை. இப்போ இதோட மதிப்பு பல $1 மில்லியன் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸோட நிறைய $1 மில்லியன் இப்போ விலை போகும். இது மைக்கேல் ஆங்கிளோட ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட். அவர் 13 இயர்ஸில் இருக்கும் போது இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது அவரோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்காகவும் இருக்கலாம். இது சின்ன வயசுலேருந்தே மைக்கேல் ஆங்கிலோவுக்கு ஒரு ரொம்ப அந்த ஆர்டிஸ்ட் ஆகிற அந்த திறமை இருக்குது. ஏன்னா அந்த பெயிண்டிங் ஒரு பெரியவங்க வரைஞ்சிற அவளுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸும் அது அவ்வளோ அழகாக அந்த கலர்ஸ் எல்லாம் எக் யோக்கை வச்சு பெயிண்ட் பண்ணுறத டெம்பரா அப்படின்னு ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங்கில் ஆந்தனி ஒரு ராக்குக்கும் ஓஷனுக்கும் நடுவில் வச்சுருக்காங்க. நிறைய டீமன்ஸ் இவரை கொலை பண்ணுறதுக்கு பார்க்குதா. ஏன்னா சிலது ஆயுதம்லாம் வச்சுருக்கு, வெப்பன்ஸ் வச்சுருக்கு, சிலதுக்கு ரெக்கைகள் இருக்குது, சிலதுக்கு நல்லா தான்ஸ் எல்லாம் இருக்குது, அது முதுக்கில் நல்லா கிளாஸ் இருக்குது. சில டீமன்ஸ் அவர் பிடிச்சிக்கிட்டே கீழே விழக்கூடாது நினைக்குது இந்த 9 டீமன்ஸில்.
சில டீமன்ஸ் வந்து இவரை அடிக்குது, சிலது கடிக்குது, அதுக்கப்புறம் சிலது கிழிக்குது, இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஆனால் வந்து ஆந்தனியோட ஃபேஸில் வந்து அந்த பயமோ அந்த எனக்கு வெறுப்போ அந்த டிஸ்கஸ்டிங் எதுவுமே இருக்கிறது இல்லை. அவருக்கு வந்து அந்த ஹோப்பு, அவருக்கு அந்த டிட்டர்மினேஷன், ஹோப் இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. இவர் கடைசி வரைக்கும் பயப்படுறதே கிடையாது. அந்த ஃபேஸில் வந்து ஃபியரே இருக்கிறது கிடையாது. இந்த 2 பெயிண்டிங்கில் வந்து எனக்கு என்ன சிமிலராக இருந்துச்சுன்னா, 2 பெயிண்டிங்லேயுமே வந்து புத்தரை வந்து மாறா எப்படி அது அவரோட மெடிடேஷன்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை கலைக்கணும்னு நினைக்குதோ, அதே மாதிரி ஆந்தனியை வந்து இந்த 9 டீமன்ஸும் வந்து கொலை பண்ணணும், அந்த ராக்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொலை பண்ணணும், தள்ளி விடுற மாதிரி தான் போகுது. ஆனால் 2 பேருமே வந்து புத்தர் வந்து எப்படி அவர் கான்சென்ட்ரேட்டடாக இருந்தார் அவர் மெடிடேஷனில், ஆந்தனி வந்து அந்த பயத்தை காமிச்சிக்கவே இல்லை. அவர் பயப்படுறதே கிடையாது. அந்த ஹோப்போட தான் கடைசி வரைக்கும் அந்த மீக்னஸ் தான் அவரோட ஃபேஸில் வந்து தெரியுது. கிறிஸ்டியானிட்டியில் ஆந்தனியோ பற்றி பெயிண்ட் பண்ணதில் செகண்ட் மேஜர் பெயிண்டிங் வந்து யாரோடதுன்னா சால்வதோர் டாலி அப்படின்றவர் தான். இவர் 20th செஞ்சுரியில் ரொம்ப ஃபேமஸ் பெயிண்டராக இருந்தார். இவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து பிகாசோ, ஜோன் மிரோ, இந்த மாதிரி ஃபேமஸ் பெயிண்டரை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் 10 இயர்ஸில் இவர் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தார். இவரோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் 1946 வரையப்பட்டது. இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா, இவர் வந்து அவரோட பிரதர் வந்து இறந்துட்டாரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீ உன்னோட பிரதரோட மறு உருவமாக தான் வந்திருக்க அப்படின்னு வந்து அவங்க பேரண்ட்ஸ் நம்பினார். இவரும் வந்து அதே மாதிரி நம்ப ஆரம்பித்தார். இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ரிச் ஃபேமிலியில் கிடையாது, ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலி, இந்த புவர் பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்காரு. இவர் ஸ்பெயினில் இருந்தார். சால்வதோர் டாலியோட பெயிண்டிங் ஸ்டைல் வந்து செரியலிசம் அப்படின்ற டெக்னிக் தான். இவரோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் வந்து 1946 வந்து வரையப்பட்டது. இந்த பெயிண்டிங் வந்து ராயல் மியூசியம், பிரேசிலோட கேபிட்டலில் வந்து இந்த பெயிண்டிங் இருக்குது. இந்த பெயிண்டிங்கில் வந்து யானைகள், குதிரைகள், அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் இருக்கான். இந்த யானைகள், குதிரைகள், இந்த இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நான் எல்லாரும் அந்த சின்ஸு, அந்த டெம்டேஷன், லஸ்ட், இதை பற்றி, இந்த பவர், இதெல்லாம் பற்றி தான் வந்து ஒரு மேனுக்கு வந்து, ஒரு ஹியூமனுக்கு வந்து எது வந்து நம்மளோட ஃபோக்கஸ்டான பாத்துலேருந்து எதை நம்மளை தடுத்து நிறுத்துமோ இது எல்லாம் தான். இது எல்லாத்தையும் தான் ரெப்ரசன்ட் பண்ணிடுது அந்த அனிமல்ஸ். ஆந்தனி வந்து ஒரு கிராஸை பிடிச்சிட்டு என்னால் இது எல்லாத்தையும் கடந்து வர முடியும் அப்படின்னு, எனக்கு கடவுள் மட்டும் என்ன, காட் வந்து என் பக்கத்தில் நிற்பார் அப்படின்னு அந்த கிராஸை பிடிச்சிட்டு அவர் நிற்கிறாரு. இந்த நேக்கட்னஸ் வந்து அது எதை பற்றி ரிசம்பிள் பண்ணுதுன்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு வந்து காட் இருக்காரு, அவர் மேலே நான் வந்து நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து அவரோட பாத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னு பிடிச்சிட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்க குதிரை வந்து எதை பற்றினா அது ஃபுல்லுமே பவரை பற்றி. இந்த எல்லா பெயிண்டிங்லேயும் வந்து நல்ல ஒரு இந்த மற்ற யானைகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த குதிரைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கால் இருக்கிற மாதிரியும், அது வந்து ஒரு ஸ்ட்ராங், அது அதிகாரத்தை காமிச்சிக்கிற மாதிரி தான் இந்த குதிரை வந்து ஓங்கி நிற்குது. அதுக்கப்புறம் இருக்க செகண்ட் யானை வந்து நெளிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அதோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அரகன்ஸை வந்து ஷோ பண்ணுது. அதுக்கு மேலே இருக்க ஸ்டாச்சு வந்து லஸ்ட்டையும் பவரையும் காமிக்குது. தேர்ட் யானை வந்து அது மேலே இருக்க ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக லஸ்ட்டு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. திருப்பி லஸ்ட்டு, சின்ஸ் எல்லாம் பற்றி தான் அந்த ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபோர்த் யானையில் இருக்கிறது வந்து ஒரு பேலஸ் மாதிரி கட்டியிருக்கு. ஆனால் அந்த பேலஸில் ஒரு கப்பில் ஒரு நேக்கட் உமன் இருக்குது. அந்த நேக்கட் உமனை வந்து பவர் தான் ஸ்க்ரீன் பண்ணுது. ஆனால் அந்த லஸ்ட்டு வந்து என்னை வந்து பாரு, என்ன லஸ்ட்டு வந்து நான் அதை காமிச்சு இந்த அவரோட பாத்துலேருந்து டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது எதுக்கும் நான் வந்து அவர் ரசறது கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பின்னாடி இருக்க யானை வந்து அது ஒரு டவர் மாதிரி தெரியுது. ஆனால் அது என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, அது ஒரு மேனோட பீனஸ் தான் வந்து அப்படி வரைஞ்சிருக்காங்க. சால்வதோர் டாலி வந்து இந்த பெயிண்டிங்கை எதுக்காக வரைஞ்சாருன்னா, ஒரு காம்படிஷனுக்காக தான் பெயிண்ட் பண்ணார். 1946 ஒரு ஃபேமஸான ஃப்ரெஞ்ச் ரைட்டர் வந்து பெல் ஆமி அப்படின்ற ஒரு புக்கை வந்து படமாக எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு பெயிண்டிங் வந்து காம்படிஷன் நடத்தியிருந்தாங்க. த ப்ரைவேட் அஃபேர்ஸ் ஆஃப் பெல் ஆமி அப்படின்ற ஹாலிவுட் மூவி தான் அது. மூவி ரொம்ப ஹிட்டெல்லாம் ஆகலை. பட் இவரோட பெயிண்டிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணல. ஏர்னஸ்ட் அப்படின்றவர் தான்
அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணாரு. பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சால்வடோர் டாலியோட பெயிண்டிங் வந்து எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸை வின் பண்ணலன்னா கூட இப்போ வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற பெயிண்டராக தான் வந்து விளங்கப்பட்டிருக்காரு. மற்ற 2 பெயிண்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது டீமன்ஸ் வந்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண, அவங்க பாத்துலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னு தான் இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் செரியலிசம் அந்த ஸ்டைல் வந்து எப்படின்னா, அந்த இமேஜினேஷனையும் தாண்டி அவ்வளோ அந்த கற்பனைக்கும் மேலே வந்து இந்த பெயிண்டிங் வந்து நம்ம பார்க்கப்பட்டுருக்கோம். இந்த பெயிண்டிங் வந்து அதோட கம்பேர் பண்ண முடியல. இது எந்த பெயிண்டிங்கோட கம்பேர் பண்ண முடியாமல் இப்போ வரைக்கும் அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. பெயிண்டிங்கில் வந்து ஹார்ஸும் யானையும் அந்த அரகன்ஸும் பவரு காமிச்சாலையும் அதோட கால் மட்டும் ரொம்ப குச்சி மாதிரி இருந்துச்சு. அதோட மீனிங் எனக்கு வந்து டெப்டாக தெரியல. பட் அந்த இவ்வளோ பவரை ஸ்க்ரீம் பண்ணுற அந்த அனிமல்ஸோட கால் வந்து ஏன் இப்படி ரொம்ப குச்சை, ரொம்ப லைக் வீக்காக தான் எனக்கு வந்து அந்த ஃபேஸஸ் வீக்காக இல்லைனாலும் பட் அந்த பாடி வந்து ரொம்ப நெலிஞ்சு ஸ்கின்னியாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியலை. பட் எனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி, வணக்கம்.